पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயம் எதோட தொடர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது அத்தியாயத்தோட கண்டினியூட்டி. 13வது அத்தியாயம் 14வது அத்தியாயம் 14வது அத்தியாயத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 குணங்களை விபாகம் பண்ணி பார்த்துருக்கோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது சாப்டர் என்ன பண்ணிடுச்சு, புருஷோத்தம யோகம் அப்படின்னு தத்துவத்தை பேசிடுச்சு. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 13, 14ஓட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16வது அத்தியாயம். அந்த 3 குணங்களை வந்து பேசும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகள்லையும் இந்த 3 குணங்கள் தான் இருக்கு. இந்த 3 குணங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 விபாகம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துன்னு சொல்லக்கூடிய தேவதைகள்கிட்ட என்ன நேச்சர் இருக்குமோ, வானத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிற தேவதைகள்கிட்ட அதே நேச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மனிதர்கள்ட்டையும் அந்த நேச்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிறது. அந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துகள் அப்படின்னு பேர், தெய்வீ சம்பத்துன்னு பேர். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கீழே இருந்து வந்திருக்கோமோ, முந்திர ஜென்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோனிகளில் பிறந்திருப்போம். இப்போ காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து ஒரே சண்டை, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு சண்டையை தவிர்த்து ஒன்றுமே தெரியல, ஒரே கூட்டமாக இருக்காங்க. 15 குரங்கு இருக்கு. 15 குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அம்மா பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சு சண்டை தான், ஆனாலும் ஒன்னா தான் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கா பிறந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு மனுஷனா பிறக்கிறான் அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன சம்ஸ்காரம் இருக்கும், அந்த ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ ஒரு மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்களா இல்லை கீழான பிறவிகள்ல இருந்து மேலே வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு சிங்கம், புலியா, கரடியா ரொம்ப வந்து வயலண்டாக இருந்துக்கிட்டு வைல்டு அனிமலாக இருந்து மனுஷனாக பிறக்கும் போது அந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் வெளிப்படும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரஜோ குணத்தோடையும் தமோ குணத்தோடையும் இருக்கிற அசுர இயல்புகள், ஆசுரி சம்பத் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்போ பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சத்துவகுண பிரதானமாக இருப்பாங்க,
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தமோகுண பிரதானமா இருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லா திரும்ப திரும்ப மனசுல வச்சுக்கணும், 2 பார்ட் இருக்குன்றத நல்லா புரிஞ்சுங்க. கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சரீரங்கள் கிடைக்கும். கர்மம் என்ன பிராரப்தம்ன்றது என்ன கர்மா சஞ்சிதத்துல மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி சரீரம் மாறி மாறி கிடைக்கலாம். ஒருத்தர் உத்தமமான பிறவி போன ஜென்மத்துல பிறந்தவர், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஜென்மங்கள் கிடைச்சிருக்கலாம். நம்ம ரத்னாகரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேடு பக்கிரியா ஒரு காட்டுவாசியா பிறக்கிற ஒரு சரீரம் கிடைச்சது. அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், வேற வேற இது. ஆனா உள்ளுக்குள்ளார இருந்தது வால்மீகின்ற ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருந்திருக்கார். ஒரு ஜென்மத்திலேயே அப்படின்னா பல ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தபஸ்வியா இருந்திருக்கணும். அந்த தபஸ்வி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மத்தினால என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா சஞ்சிதம் ஒரு பிராரப்தத்தை கொடுத்து ரத்னாகரன்ற ஒரு காட்டுவாசியா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா பிறந்து ஒரு காட்டுவாசியா கொள்ளக்காரனா பிறந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரத்தை வேக்கப் பண்றதுக்காக நாரதர் வர வேண்டி இருந்துச்சு. இது மாதிரி மகான்களோட லைஃப்ல எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா சரீரம் வேற வேற சரீரம் கர்மத்தினால கிடைக்கும். ஆனா அந்த கர்மத்துக்குள்ளார சரீரத்துக்குள்ளார ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சேர்க்கிற சம்ஸ்காரம் தான் வெளிப்படும். போன ஜென்மத்துல என்ன சம்ஸ்காரத்தை நம்ம சம்பாதிச்சோமோ அந்த சம்ஸ்காரம் வாசனைகள் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு வருது. அப்ப எந்த குலத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன குணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க விபாகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணங்களை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 41, 42 இதெல்லாம் ஸ்லோகங்கள், 43, 44 வரிசையா வந்து வரப்போகுது 18வது சாப்டர்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மத்துக்கு என்ன ஸ்பெஷல், ஏன் பிராமண ஜென்மம் ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண பிரதானாக பிராமணாக பை பர்த்தே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் ஷமோ தமஸ்தபஸ் சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச ஞானம் விஜானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 18ல வந்து 42 ஸ்லோகத்துல சொல்றாரு, பிராமண ஜாதி, க்ஷத்திரிய ஜாதி, வைசிய ஜாதி அப்படின்னு ஒவ்வொன்றா வர்ணத்தை பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாதின்றது என்ன அப்படின்னா சத்துவகுண பிரதானம், வேற எதுவும் இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அபிமானம் தேவையில்லை. ஏன்னா இந்த ஜென்மத்துல பிராமணனா பிறந்தோம், அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறப்பான்னு தெரியாது, முந்தின ஜென்மத்துல என்னவா இருந்தாலும் தெரியாது. இப்ப நம்ம நல்லா எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க சாஃப்ட்வேர் தான் ஜீவன் அப்படின்னு பேர். வெளியில ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். அதனால சரீரத்துல யாருக்குமே அபிமானம் தேவையில்லை, மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முந்தின ஜென்மத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஜென்மம் எப்படி இருக்கும், பிராமண ஜென்மம் சரீரம் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம், வேற வேற வர்ணத்துல இருந்தாலும் பாடம் கேட்கறவங்கல அபிமானம் தேவையே இல்லை, அப்பா அம்மாவை மாற்ற முடியாது. ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய சத்துவ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்றோம்னு வச்சுங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய பேர்ட்டு சொல்லிட்டே இருப்பேன். நம்ம வேணும் இருக்கார், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்மித்தா இருந்தவர். அப்ப தமோ குண பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிக்க முடியல சாமி, எந்திரிக்க முடியலன்னா எப்படி எந்திரிக்க முடியும்? ஏன்னா அந்த அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், அப்பா அம்மாவோட கொடுத்த பாடி, அப்பா அம்மாவோட குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துல இருக்கும். அந்த சரீரம் என்னன்னா ஒரு தமோ பிரதானமா இருக்கும். காலையில எந்திரிச்சு ஜபம் பண்றதுக்கோ இல்ல வந்து பிராணாயாமம் பண்றதுக்கோ போராடி போராடி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கும். காலையில வேக்கப் ஆகிறதே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல இருக்கிறதும் ரஜோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு என்ன இருக்குன்னா அப்பா அம்மாவோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண சரீரம், சத்துவகுண பிரதானம். அப்ப அவங்களோட உணவு முறையிலிருந்து வாழ்க்கை முறையிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஒரு இது இருக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்திரிக்கிறது, காலையில எந்திரிச்சு ஒரு அனுஷ்டானம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜாரிகளோட எனக்கு தொடர்பு நிறைய இருக்கு. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணுச்சு. அந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜாரிகளுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ், ஒரு கோர்ஸ் 2 வருஷம் கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ் எல்லாத்தையும் பூஜாரிகளா மாத்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் கோர்ஸும் முடிச்சாச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் வேற வேற வர்ணத்துல இருக்கிறவங்க. அப்ப வர்ணத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால காலையில எந்திரிக்கிறதே கஷ்டமா இருக்கும். நான் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கறதுக்கோ
2 பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட வந்தாங்க. நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சுட்டு போதும் சாமி, எனக்கு போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பவும் பூஜாரியா இருக்கார், கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணாம தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ரைட்ஸே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திர பிரயோகங்கள் வராது. ஏன் அப்படின்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண சாஃப்ட்வேர் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணமா இல்லை. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும். சில சமயம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்மளால சத்துவ குணத்துல போராடி கொண்டு வரணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாமித்திர மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ரிஷியா பட்டம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப போராடி தபஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பிராமண ஜென்மத்தை எடுத்த பிறகு அப்போ இப்போ வேணு வந்து பார்த்தீங்கன்னா போராடுற வேணு வந்து பார்த்தீங்கன்னா போராடி 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 நம்ம திட்டி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குண காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கார். எனக்கு தெரிஞ்ச 2-3 பூஜாரிகள் இருக்காங்க, வேற வேற வர்ணத்தாரா இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணங்களை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சிவ பூஜை பண்ணிக்கிட்டு சந்தியாவந்தனத்தையும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போராட்டத்தோட வந்து இருக்காங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிராமண சரீரத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப பிராமண சரீரத்துல இந்த குவாலிட்டி என்ன ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும். என்னென்னலாம் கண்டினியூ ஆகும், இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டினா சமோ தமோ தபசௌச்சம், மனோ நிகிரகத்தையும் மனசாந்தியையும் இந்திரிய நிகிரகத்தையும் கூடவே தபஸையும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இது மாதிரி விரதங்களை இருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் சௌச்சம் சுத்தத்தை வந்து காலையில சாயந்தரம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்நானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தி, நல்லா பொறுமையா இருங்கன்னு சொல்லி பொறுமையா இருக்காங்க. நேர்மையா இருங்கன்னு சொல்லி ஆர்ஜவத்தை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் கூடவே பகவத்கீதை கிளாஸையும் கேட்கறாங்க. இது மாதிரி மெதுவா அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சாஸ்திரத்துல இருந்தும் உண்டாகுது. ஞானம் விஞ்ஞானம் இருக்கு, நல்லா நம்புறாங்க. இது எல்லாம் என்ன ஆயிடும், இந்த ஜென்மத்துல ஒரு வைசியனா பிறந்து பிராக்டிஸ் பண்றதெல்லாம் இது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா பை பர்த்லயே அடுத்த ஜென்மத்துல என்ன ஆயிடும், ஒரு பிராமணனா பிறப்பாங்க. அந்த பிராமண ஜென்மத்துல வந்து இயல்பாவே வந்து உங்களுக்கு இதெல்லாம் குவாலிட்டிஸ் வந்துடும். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இது, சரீர அபிமானத்தை விட்டுட்டு அங்க சொல்றாரு பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம்னே சொல்றாரு 18:41-42. பிராமணர்களுக்கு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும், பிராமணர்களுக்கு நேச்சுரலா இருக்குன்னா நேச்சுரலா ஒன்றும் இல்லை சுவாமி. அது முந்தின ஜென்மங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்கணும், போராடி ஒன்றை பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த போராடி பிராக்டிஸ் பண்ணது இந்த ஜென்மத்தில் பை பர்த்லேயே அது வந்து கண்டினியூட்டி ஆகுது. இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்போ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஜாத்தியில பிறந்திருந்தாலும் வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் யார் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி இந்த சத்துவ குணங்களை நல்லா அபிவிருத்தி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல இயல்பாவே அந்த குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதே இந்த ஜென்மத்துல யாராவது பிராமணனா இருந்துக்கிட்டு நீங்க அந்த பிராமண குவாலிட்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவும் தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மா மாறி போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தினால குணங்கள் மாறி போச்சு, ரொம்ப வந்து வைசிய குணம் வந்துடுது சில பேருக்கு. பிராமணனா பிறந்து வைசிய குணம், பிராமணனா பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரிய குணம், பிராமணனா பிறந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூத்ர குணம். ஏன்னா அவங்களோட கர்மா அது மாதிரி இருந்து டீல் பண்ணி அதோட மனிதர்களோட இது பண்ணி இதை சத்துவ குணத்தை விட்டதுனால அடுத்த ஜென்மம் என்ன ஆகும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் பிறக்கும் போதே இங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாங்களோ அது அடுத்த ஜென்மத்தில் வந்துடும். அடுத்த ஜென்மத்தில் க்ஷத்திரியனாவோ வைசியனாவோ சூத்ரனாவோ இந்த ஜென்மத்தில் பிராமணனா இருந்தவன் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பாடின்றதா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் குணம் கர்மம், நம்ம என்ன கர்மத்தை பிராக்டிஸ் பண்றோம் என்ன குணத்தோட இருக்கும் அதுதான் அடுத்த ஜென்மத்தை வந்து நமக்கு தீர்மானிக்கிறது. முந்தின ஜென்மத்துல என்ன பிராக்டிஸ் பண்ணணும் என்ன கர்மா பண்ணணுமோ அதுதான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மீடியால இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் பெருசு அவன் பெருசுன்றதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. இங்க ஆச்சாரியார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷா, குணத்தையும் கருமத்தையும் கொண்டு நான் வந்து பாத்தீங்கன்னா 4 வர்ணத்தாரை படைத்தேன் அப்படின்னு சொல்றார். தெளிவா சொல்றார். குணமும் கருமமும் தான் அடுத்தடுத்த ஜென்மங்களை கொடுக்குது, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறதும் குண கருமத்தை வச்சுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, சில பிராமணர்களுக்கு, சில நல்ல பிராமணர்களுக்கு இயல்பா இருக்கிறது இப்ப நம்ம சொல்ற தெய்வீ சம்பத்துன்னு சொல்லக்கூடியது. முந்தின ஜென்மங்கள்ல ஒண்ணு தேவதையா இருந்திருக்கணும், கீழே இறங்கி வந்திருக்காங்க சொர்க்கத்துல இருந்து. இல்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல யாரோ ஒரு குருநாதர் மூலமா நல்லா இந்த குணங்களை பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதனால இந்த ஜென்மத்துல சத்துவகுண பிரதானமா பிராமணர்களா பிறந்திருக்காங்க. எங்கேயாவது அக்ரஹாரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது சத்தம் வருமா? யோசிச்சு பாருங்க. நான் திருவண்ணாமலையில பாக்குறேன், பிராமணர்களோட மரணம் நடந்ததுக்கு பிறகு சத்தமே இருக்க மாட்டேங்குதுங்க. ஒரு டிங், அந்த மணியை அடிக்கிறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாருக்கும் கேட்டுறக்கூடாதுன்னு டிங் 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 அவங்களோட மரண ஊர்வலம் போறது கூட யாருக்கும் தெரியறது இல்லை. அமைதியா வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா போயிடுது. இதே வந்து பாத்தீங்கன்னா மத்த வர்ணத்தாரோட இது பாத்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம். டிராபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிய போட்டு யார் யாருக்கோ டிஸ்டர்பன்ஸ்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணி மோளத்தை அடிச்சு இது பண்ணி, ஏன்ப்பா கொஞ்சம் போகும்போதாவது கடைசியில கொஞ்சம் நிம்மதியா அவரை வழி அனுப்பலாம்ல, எதுக்கு இவ்வளவு கலவரம் பண்றீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சு விட்டு ஒரு ரவுடி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியல, சம்பந்தமே இருக்காது அந்த வீட்டுக்கும் அந்த ஆட்களுக்கும். ஒரே ஆட்டம் போட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையும் வெடியெல்லாம் பஸ்ஸில் போட்டு தூக்கி போட்டு, பெண்களும் குழந்தைங்களும் வந்து ரோட்டில் போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரஜோகுணம், தமோகுணம், அசுர இயல்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் பாருங்க, இங்கே எங்கேயாவது தெருக்கல்ல போய் பாருங்க, முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கும் கொலாயடி சண்டைன்னு ஒன்று இருக்கும். இப்போதான் வீட்டுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பைப் போட்டாச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் கொலாயடி சண்டை காலையிலேயே ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் கூட இருக்கவே இருக்கா. வீட்டில் சண்டை நடக்குதா, எங்கேயாவது வீட்டில் வந்து பிராமண வீட்டில் சண்டை நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரல் உயர்த்தி வந்து சண்டையே நடந்திருக்காது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ சண்டையோ சண்டை. கமுதின்னு ஒரு ஏரியா இருக்கு, எங்கேயாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை பக்கம் டிராவல் பண்ணி பாருங்க. முக்குளத்தூர், கமுதி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அடிதடி தான், வெட்டு குத்து தான் நடந்துட்டு இருக்கும். சத்தம் ஒரே சத்தமாகவும் ஒரே அடிதடியாகவும் ரஜோகுண பிரவருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் அவங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இருக்கிற இடம், பழகிற நபர்கள், அப்புறம் நம்ம என்ன படித்தோம், யாரோட சங்கம் வச்சிருக்கோம், முந்தின ஜென்மத்தில் என்னவா பிறந்தோம், முன்னாடி ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த ஒரு பகவத்கீதையை கேட்கறதுக்கு வந்து ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சரீரம் இருந்தாலும் வேற வேற சத்திரிய வைசிய சரீரம் இருந்தாலும் இப்ப நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிராமணர்கள்ட்டையும் இங்க இருக்கிற குணங்கள் ஏதாவது குறையா இருக்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் மற்றவங்க எந்த ஜாத்தியில பிறந்திருந்தாலும் குணபிராமணனா ஆக முடியும். அதனால்தான் க்ஷத்திரியனா இருக்கிற இவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த குணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதுக்காக சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்லாரும் குணபிராமணனா ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். குணபிராமணன்னா சத்துவ குண பிரதானம், அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீதனா ஆகிறதுக்கு பாக்கியம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பை பர்த்லயே சில பேருக்கு சில குணங்கள் வந்திருக்கும். யாருக்கெல்லாம் பர்த்ல இந்த குணங்கள் வரலையோ அவங்க எல்லாம் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். மொத்தம் 26 குணங்கள் தெய்வீ சம்பத்துன்னு சொல்றாரு. எதெல்லாம்? அபயம். நேற்று ஸ்லோகத்துல வந்து முதல் ஸ்லோகம் பார்த்தோம், அபயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அபயம், பயம் இல்லாமல் இருத்தல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சத்வ சம்சுத்தி, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மாயா கள்ளம் கபட்டம் இல்லாம அந்த கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஞான யோக வியவஸ்திதி, எந்த ஜாத்தியில பிறந்திருந்தாலும் ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கு, பகவத்கீதைன்னு ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கு, ஒரு ஆச்சாரியார் கிடைச்சார் அப்படின்னா கெட்டியா பிடிச்சுக்கணும். க்ஷத்திரியர்களுக்கு மனசு சஞ்சலம் வரும், வைசியர்களுக்கு ஒரு தமோ குணம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கெட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞான யோகத்தை பிடிச்சாங்க அப்படின்னா அது மெதுவா 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 குணத்துல பரிணாமத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியா இந்த அனுஷ்டானத்தை பிடிச்சிக்கிறது, ஞான யோகத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுக்கப்புறம் தானம், நம்மள்ட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றது, என்னெல்லாம் இருக்கோ. இப்போ நான் வித்யாவை வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்,
அதே மாதிரி தான்ட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானம். தமஸ்ச இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் யஜ்ஞஸ்ச எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா நிஷ்காமியமா பண்றது யஜ்ஞம்னு பேரு. சுவாத்தியாயம் நித்தியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ச கிரந்தங்களை படிக்கிறது, கேட்கறது, சிரவணம் பண்றது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார அபியாசத்தை பண்றது. அதுக்கப்புறம் தபஸ் விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது, இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிறது தபஸ், இந்த சரீரத்தை வாட்டுதல். அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேர்மையா இருக்கிறது, வாக்கு மனசு காயம் இதிலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. மனசுல நினைக்கிறது, வாக்குல பேசணும், அதை என்ன பேசுறோமோ அதையே வெளியில செய்யணும். இது மாறுபடாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்ஜவம் அப்படின்னு, நேர்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். நேத்து வரைக்கும் இதை பார்த்தாச்சு. இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் எழுதுறார் கிஞ்ச மேலும். மொத்தம் 9 குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்துல 9 குவாலிட்டி சொன்னோம். இப்ப 10ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அஹிம்சா சத்யமக்ரோதஹ, அஹிம்சா சத்யமக்ரோதஹ, தியாக சாந்திரபைஷுனம், தியாக சாந்திரபைஷுனம், தயா பூதேஷு லோலுப்த்வம், மார்தவம் ஹ்ரீரசாபலம், தயா பூதேஷ்வலோலுப்த்வம், மார்தவம் ஹ்ரீரசாபலம். அஹிம்சா சத்யமக்ரோதஹ, தியாக சாந்திரபைஷுனம், தயா பூதேஷ்வலோலுப்த்வம், மார்தவம் ஹ்ரீரசாபலம். 10வது குவாலிட்டி வந்து அஹிம்சா. அஹிம்சான்னா எந்த உயிர்களையும் காயத்தினால, வாக்குனால, மனசுனால துன்புறுத்தாமை, எந்த உயிர்களையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, ஹிம்சை பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு அஹிம்சா. சத்தியம் அப்படின்னா யதார்த்த கதனம், யதார்த்த வச்சனம், என்ன நம்ம பார்த்தோமோ அதை அப்படியே சொல்றதுக்கு பேர் வந்து சத்தியம்னு பேர். மாத்தி சொன்னீங்க அப்படின்னா அது பொய்யாயிடும். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றதுக்கு பேரு சத்திய வச்சனம். அக்ரோதக, அக்ரோதகன்னு அர்த்தம் குரோதம் இல்லாமல் இருத்தல். இதுல எங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபம் தனியா குரோதம் தனியா பிரிப்பாங்க. கோபம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த க்ஷணம் உண்டாயி அந்த க்ஷணமே மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது கோபம் அப்படின்னு பேரு. சிலது என்ன ஆயிடும், சில கோபங்கள் என்ன ஆயிடும்னா அப்படியே உள்ளுக்குள்ளார போய் ஸ்ட்ராங்கா நின்றுக்கிட்டு பிளான் பண்ணுவோம். இந்த கோபம் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார இவனை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு என்ன எதிராக பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கருவுதல்னு சொல்லுவான். உள்ள கருவிக்கிட்டே இருப்பான். எப்பெல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அவனை பார்க்கணும், இவனை என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்றது. அப்ப அந்த கோபம் உள்ளுக்குள்ளார பொட்டன்ஷியலா இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குரோதம்னு பேர். குரோதம் இருக்கக்கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா க்ஷணத்துல தோன்றி க்ஷணத்துல மறையிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது க்ஷணத்திலேயே மறைஞ்சு போயிடும். நம்ம வீட்டுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அடுத்த க்ஷணம் சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடும். அது வந்து குரோதம் இல்லை. ஏதாவது தவறு நடக்கும் போது வந்து ஒரு வேர்டு சொல்றது, ஒரு தப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க மாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றோம் அப்படின்னா அது கோபம். அது அந்த கோபம் வேற, குரோதம் வேற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது அந்த கோபமும் இருக்கக்கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும் போது சும்மா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சீற்றம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணா அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க, பசங்கள்கிட்ட வந்து கடிச்சிப்பாங்க. அது வந்து கோபம், அது குரோதம் இல்லை. குரோதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்ருபாவம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு அவனை எப்படி நாசம் பண்ணலாம்னு நினைக்கிறோமே அதுக்கு பேர் குரோத பாவம்னு பேர். அது இருக்கக்கூடாது, அக்ரோதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம். தியாகம்னு என்ன அர்த்தம், டைரக்டா ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்லுவார் சந்நியாசம் அப்படின்னு பேர். தியாகம்னு என்ன அர்த்தம், சந்நியாசம். சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் போய் வானப்பிரஸ்தத்துல நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னா, சிரவணம் மனனம் நல்லா முடிஞ்சு போச்சு அப்படின்னா நிதித்தியாசனத்துக்காக எடுத்துக்கிறது சந்நியாசம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாந்தி. சாந்தின்றதுக்கு அர்த்தம் ஏற்கனவே தமம் சொல்லியாச்சு. தமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஹ்ய இந்திரிய நிகிரகம், வெளியில போறக்கூடிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தமம்னு போன இதுல சொல்லியாச்சு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தின்னு எதை சொல்லுது அப்படின்னா மனோ நிகிரகம்.
இப்ப நம்ம ஜபத்தெல்லாம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மனோ நிகிரகம் பண்றதுக்காக தான் ஜப அனுஷ்டானம் பிராணாயாம அனுஷ்டானம் பண்றோம். சாந்தினா மனோ நிகிரகம். அதுக்கப்புறம் அபைஷுனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரை பாத்தீங்கன்னா குறை சொல்லாமல் இருத்தல். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஏதாவது சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஒழிய, பப்ளிக்ல போயிட்டு நம்ம பாத்தீங்கன்னா இவன் தப்பு அவன் தப்புன்னு ஊர்ல இருக்கிறவனெல்லாம் தப்பு சொல்றது வேலை இல்லை. இன்னொருத்தரோட குறைய நம்ம பாக்குறது தப்பானது. அப்ப அபைஷுனம்ன்றதுக்கு அர்த்தம் பிறருடைய குற்றங்களை பேசாம பிரகடனை பண்ணாம இருக்கிறது. அவங்க வாசனையில போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம சொல்றோம்ல, இது பகவானோட ஆக்ஞையில இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் பகவான் பார்த்துப்பார். அதனால யாரையும் பிளேம் பண்ணவே பண்ணாம இருக்கிறது. இவர் தப்பு அவர் தப்பு அப்படின்னு ஊர்ல இருக்கிறவனெல்லாம் குறை சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா விடணும். இது பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட காரியம் இல்லை. அபைஷுனம் அப்படின்னா பிறருடைய குற்றங்களை காணாதிருத்தல் அபைஷுனம். அதுக்கப்புறம் தயா பூத்தேஷு, ரொம்ப முக்கியமானது. தயா பண்றது பாத்தீங்கன்னா சத்துவகுணம் பிரதானமா இருக்கிறவங்களுக்கு தயா கண்டிப்பா இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஜீவராசிகள் கஷ்டப்படுதோ அந்த ஜீவராசிகள்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார ஒரு கருணாபாவம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தயான்னு பேரு. எல்லா ஜீவராசிகள்லையும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாத்தீங்கன்னா தான் வீட்டுல சமைக்கிறதுக்கு வச்சிருந்ததெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு, எடுத்து குருவிகளுக்கு பாத்தீங்கன்னா அரிசியெல்லாம் தூக்கி போட்டு பட்னியாக கிடக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பூதங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஜீவராசிகள்லையும் தயா பண்ணுதல் கருணை பண்ணுதல். அதுக்கப்புறம் பாரி பாத்தீங்க அப்படின்னா முல்லைக்கு பாத்தீங்கன்னா தேரை கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. முல்லை கொடிக்கு தேரை கொண்டு போய் நிறுத்தி அந்த முல்லைக்கொடி படறதுக்காக விட்டார் அப்படின்னு. அப்ப பாரிய பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வள்ளலார சொல்லிக்கிட்டு இருக்கோங்க, பாரதியார பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பாத்தீங்கன்னா தயா பண்றது கருணை பண்றது. அதுக்கப்புறம் அலோலுப்துவம் அப்படின்னு பேரு. லோலுப்துவம் அப்படின்னா லஸ்ட். நேத்தான் ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னாங்க. இந்திரியங்கள் அலைச்சலா இருக்கிறது. ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அல்லாடுது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். மியூசிக்கா இருக்கும், இல்ல நல்ல ஃபுட்டா இருக்கும். இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா பூனை தான் எனக்கு நல்ல எக்ஸாம்பிள். கரெக்டா பூனைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஈவினிங் டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஃபிஷ் பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்தோம். ட்ரை ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு பூனைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கோம். கிளாஸ் கீதா கிளாஸ் முடிஞ்சோன்னு அதுல இருந்து ஒரு 4-5 பீஸ் போடும். ஒரு 10 பூனை இருந்துச்சு. அந்த 5:30 மணி ஆச்சுன்னா கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த பூனைங்க என்ன பண்ணும், குறுக்கும் நடுக்கும் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். எப்படா 6 மணி ஆகும் சாமி கிளாஸை முடிச்சுட்டு இந்த ட்ரை ஃபிஷ்ஷை போடுவார் அப்படின்னு அந்த பாடி பார்த்தீங்கன்னா அந்த பூனைங்களுக்கெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகும், அப்படியே நடுங்கும். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்தாச்சு அப்படின்னு. இதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா விஷயங்கள் எதிர்க்க வந்தோன்னே ஹோட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண பந்தியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா பந்தியில பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இந்த ஆட்கள் பொறுமை இருக்காது, டக்கு டக்குன்னு எடுத்து வாயில போட்டுப்பாங்க. அப்போ எடுத்து வாயில போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், ஃபுல்லா பரிமாறினதுக்கு பிறகு நல்லா பார்த்தீங்கன்னா புரோக்ஷனம் பண்ணி முறையா எல்லாத்தையும் மொத்த பக்ஷணங்களையும் பார்த்து பொறுமையா எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்காது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைச்சல்னு பேரு. ரொம்ப அலையிறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதான் லஸ்ட். என்னமா இல்ல லஸ்ட், ஆனா லஸ்ட் விஷயங்கள்ல சொல்லக்கூடாது அப்படி. சரி, ஓ சரி சரி சரி. நான் இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய வேட்கை, இந்த லஸ்ட்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா நான் வேட்கைன்னு போட்டேன். டெம்டேஷன், சரி டெம்ட் ஆகிறது, இது கூட கரெக்ட். டெம்ப்டேன்னு சொல்லலாம், இதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. டெம்ட் ஆகிறது, ரொம்ப டெம்ட் ஆகி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம டெம்ட் ஆகி என்ன பண்றது, எடுத்து டக்குன்னு பாருங்களேன். இல்ல தமிழ்ல சொன்னீங்கன்னா அலைச்சல்னு சொல்லலாம். இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லாம அலையிறது. பறக்கா வெட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. பறக்கா வெட்டி டக்குன்னு எடுத்து உள்ள போட்டுப்பாங்க. அடிக்ஷனால உண்டாகிற ஒரு இந்திரியங்கள்ல ஒரு சாந்தி இல்லாம இருக்கிறது. விஷயம் ஏதாவது எதிர்க்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை போகம் பண்ணியே ஆகணும்னு அந்த இந்திரியம் கண்ட்ரோல் ஆகாம ஒரு அலைச்சல் உண்டாகிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெம்டேஷன், கரெக்டான வார்த்தை டெம்டேஷன். உள்ளுக்குள்ளார டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அலோலுப்துவம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு மார்தவம். மார்தவம் அப்படின்னா மிருதுபாவம்னு அர்த்தம். ரொம்ப மென்மையா இருக்கிறது, மென்மையா இருக்கிறது, சாஃப்டா இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்தவம். அது அப்புறம் ஹ்ரீஹி. ஹ்ரீனா என்ன அர்த்தம்னா லஜ்ஜான்னு பேரு, வெக்கப்படுறது. ஏதாவது ஒரு அதர்மமான காரியத்துல ஈடுபடும் போது நமக்கு உள்ளுக்குள்ளார நம்மளை பார்த்தே நமக்கு வந்து ஐயோ நம்ம இப்படி நடந்துக்கிறோமே, இங்க இந்த இடத்துல நிக்கிறோமே, இங்க பண்ணலாமா, இந்த காரியத்தை நம்ம பண்ணலாமா, இதை பேசலாமா, இவங்க கூட சேரலாமா அப்படின்னு தப்பான மனிதர்கள், தப்பான நடத்தைகள் நம்ம எதெல்லாம் பண்ண உள்ளுக்குள்ளார தோடுதோ அப்பெல்லாம் நமக்கு மேல வந்து ஒரு கூச்சம் வரணும். அதுக்கு பேரு ஹிரீன்னு பேரு, லஜ்ஜா, வெட்கப்படுதல் அதர்ம காரியங்கள்ல. அதுக்கப்புறம் அச்சாபலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன சப்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை வீட்டுல எல்லாம் பிரயோகம் இருக்கு. சப்பலம், சப்பலம்னா கையை காலை சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவேன், கால் ஆட்டுறதுன்னு ஒரு ஹேபிட் இருக்கு. நிறைய பேருக்கு சின்ன வயசுல எல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி கால் ஆட்டும் போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா அப்படியே காலில் வந்து என்ன சும்மா கால் ஆட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்ல 4 அடி போட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா கூட காலை அசைக்க கூடாது. சும்மா காலை ஆட்டிக்கிட்டே காஞ்சிபுரத்துக்கு போ, காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிடலன்னா காஞ்சிபுரத்துக்கு போன்றுவாங்க. ஏன்னா அங்கதான் தறி ஓட்டுறது இருக்கும். காலை ஆட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் போகும். கடைசியில பாரு நீ காஞ்சிபுரத்துல போய் தறி ஓட்டதான் லாய்க்கு ஆகும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா காலை ஆட்டக்கூடாது, கையை ஆட்டக்கூடாது, தேவையில்லாம இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களை உடம்ப அசைச்சுக்கிட்டே இருக்கிறது. வீட்டுக்கு ஆகாது அப்படின்னுவாங்க. வீட்டுக்கு ஆகாது இல்ல, இவனுக்கு ஆகாது வாஸ்தவத்துல. அதுக்கப்புறம் சப்பலம்ன்றதுக்கு அர்த்தம் தேவையில்லாமல் இந்திரியங்களை, தேகத்தையோ கையோ காலு உடம்பு இதெல்லாத்தையும் அசைக்காம இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அச்சாபலம் அப்படின்னு பேர். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றாரு அஹிம்சா. அஹிம்சான என்னது? அஹிம்சனம் பிராணினாம் பீட்டாவர்ஜனம். இந்த ஜீவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிராணினாம், பிராணிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பீடை பண்ணாமனா ஹர்ட் பண்ணாம, பிராணிகளை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது அஹிம்சனம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீடாவர்ஜனம், பிராணிகளுக்கு துக்கம் கொடுக்காம இருக்கிறது. அதனால வந்து அதுக்கு பேர் அஹிம்சான்னு பேரு. சத்தியம்னா என்ன சுவாமி? இதுல எல்லாத்துலயும் மார்க் போட்டே வாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா இருக்கிறது வேற, முமுக்ஷுவாய் மோட்சத்தை அடையிற குணாதீத்தன் ஆகணும்ன்றது வேற. வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வந்து முடியவே முடியல அப்படின்னும் போதுதான் ஹிட் அடிக்கணும். முடியவே முடியலன்னா மட்டும்தான் எறும்பு மருந்து வைக்கணும். நீங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ அதோட குவான்டிட்டி அதிகமா போச்சு, கற்பாம்பூச்சி ரொம்ப அதிகமா போச்சு சாமி, அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப வந்து ஹிட் அடிங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஹிட் அடிக்கிறது, எறும்பை பார்த்தா அது பாட்டுக்கு இந்த யூனிவர்ஸ்ல அது இருக்கணும் இல்ல, எல்லா ஜீவராசிகளும் இருக்கணும் இல்ல, நமக்கு மட்டுமா இந்த ஜீவனம் கொடுத்துருக்கிறது? உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூச்சிகளையும் கொல்ற வேலை பண்ணினீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு ஆக முடியாது. சர்வபூத்த ஹிதேரதாகான்னு சொல்லுது, எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பண்றது. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டுமே, அது பாட்டுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்மளை பாட்டுக்கு இருக்கணும். டிஸ்டர்ப் எப்போ பண்ணுதோ அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மேக்சிமம் என்ன பண்ணணும், ஒதுக்கி வைக்கணும், அவ்வளோதான், கொல்லக்கூடாது வாஸ்தவத்தில். அதனால ஜீவராசிகளை வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுவானவன் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஜீவராசிகளையும் ஹிம்சை பண்ணாமல் இருத்தல். இதுக்கு அடுத்தது சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகத்தையே அப்படியே பாஷ்யமா பண்ணியிருக்கார். சத்தியம்னா என்னது? அப்பிரிய அன்றுத வர்ஜிதம் யதா பூதார்த்த வச்சனம். சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் பேசாமை. டைரக்டா பேசுனீங்கன்னா பொய் பேசாம இருக்கிறது அன்றுத வர்ஜிதம். அன்றுத்தம்னா பொய். பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம்னு பேரு. ஆனா ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்துல இருக்கிற ஸ்லோகம் இருக்கு, மனுஸ்மிருதியில இருக்கிறது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சத்தியம் ப்ரூயாத், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வச்சுக்கணும், சத்தியத்தை பேசணும். உள்ளதை உள்ளபடி என்ன பார்த்தோமோ என்ன கேட்டமோ அதை அப்படியே பேசுறதுக்கு பேரு சத்தியம் பேசுதல் அப்படின்னு பேரு.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பிரியம் ப்ரூயாத், நீ சத்தியம் பேசு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரியமா பேசு, அந்த சத்தியம் பிரியமா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து மூணாவது சொல்லுது ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், நீ வந்து பாத்தீங்கன்னா நான் சத்தியம் பேசுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஹர்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசாத. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணு, மௌனமா இருந்துரு. நீ பேசுற சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பல ஜீவராசிகளை ஹிம்சை பண்ற மாதிரி துக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தா அப்படிப்பட்ட சத்தியத்தை நீ பேசாம மௌனமாயிரு அப்படின்னு சொல்லுது. அப்ப சத்தியம் பேசணும், அந்த சத்தியம் எல்லாத்துக்கும் ஹிதம் கொடுக்குற மாதிரி பிரியமா இருக்கணும். ஆனா இப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பிரியமா இருக்கணும்னு நிறைய பேர் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து யாரும் மனசு கொள்ளக்கூடாதுன்னு பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உள்ளுக்குள்ளார ஒண்ணு, வெளியில ஒண்ணு, அதுக்கப்புறம் வாக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்யா இனிமையா எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளார இவன்லாம் அப்படி கிடைச்சான் தனியா நாசமா போவான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கிறது. ஆனா வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி நடந்துக்கிறது, பேசுறதெல்லாம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மைய பேசணும், பிரியமா பேசணும். பொய்ய வந்து பிரியமா பேசுறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பா போயிடும். அதனால அது பண்ணவே கூடாது. பேசுனா உண்மைய பேசணும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா பேசுவேன் நான். அப்போ என்னோட குருநாதர்கிட்ட இருந்து நான் ஃபாலோ பண்றதுல இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. நான் இதெல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எந்தெந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சத்தியம் பேசுவேன், அதான் பெரிய ப்ராப்ளம். நான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா எதை பேசினாலும் யதார்த்தமா பேசுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேருக்கு மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், யாருக்கும் ஹர்ட் ஆகாம பேசணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 50 மார்க் தான் என்கிட்ட இருக்கு, இன்னும் 50 மார்க்குக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு யதாபூதார்த்த வச்சனம். யதாபூதார்த்தனா உள்ளத பார்த்ததை பார்த்த மாதிரி பேசுறதுக்கு பேரு சத்திய வச்சனம்னு பேரு. அதுக்கப்புறம் அக்ரோதகனா என்ன சுவாமி அப்படின்னா, அக்ரோதம்னா பரைர் ஆக்ரிஷ்டஸ்ய, ரொம்ப பிறரால் வந்து பாத்தீங்கன்னா கோபப்பட்ட மற்றவர்கள்னால, அபிஹிதஸ்யவா, நம்ம மேல சில பேர் வந்து மற்ற ஜனங்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கோபப்படலாம், ஆக்ருஷ்டமாகலாம், திட்டலாம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலாம், நம்மளை எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா யாராவது அடியும் கொடுக்கலாம், நம்ம கர்மம் அடியும் கிடைக்கலாம். அப்படி பிராப்தஸ்யவா, பிராப்தஸ்ய குரோதஸ்ய அபைஷனம் உபசமனம். என்ன அப்படின்னா நம்மளை யாராவது திட்டலாம், இல்ல நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலாம். இந்த ரெண்டும் பிராப்தி ஆகும் போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா பிராப்தஸ்ய குரோதஸ்ய, எங்கெல்லாம் கோபம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுமா கண்டிப்பா உண்டாகும். உள்ளுக்குள்ளார கோபம் உண்டாகும் போது, குரோதம் உண்டாகும் போது, என்ன திட்டாங்களே, என்ன அடிச்சுட்டாங்களே, என்ன இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு குரோதம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உடனே நினைச்சுக்கணும், தீதும் நன்றும் பிறர் தரவாரா தத்தம் கருமமே கட்டளைக்கல். நான் யாரை என்ன பண்ணினேன்னு தெரியல, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்த கொசு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொத்த தூக்கத்தையும் போய்கிடுச்சு. கொசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொசு எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல. அந்த கொசு தூங்கும் போதெல்லாம் ராத்திரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு 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 ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா பேக்கப். இப்ப நான் கொசுவை கோவிச்சுக்கிறதா அப்படின்னா எனக்கு சாஸ்திரம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு கொசு வந்து பாத்தீங்கன்னா கொசு ரூபத்துல வந்து என்னோட தூக்கம் போயிடுச்சு. கொசு ரூபத்துல நாம் பண்ண கருமா என்னோட தூக்கத்தை போக்கிடுச்சு. இப்ப கொசு போக்கிச்சாடா, கொசு நிமித்தம் தான். இதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் ஒரு நிமித்தம், நம்மளுடைய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்க ஒழிய நான் பண்ண கர்மா நான் அனுபவிக்கிறேன். நான் ஒரு கெட்ட வார்த்தை வாங்கணும்னு இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கெட்ட வார்த்தையை வாங்குறேன். நான் எஸ்ய பர்ணமயம் எஸ்ய பர்ணமயம் பாத்திரம் தஸ்ய, எவன்கிட்ட வந்து ஒரு வச்சனம் இருக்கு பூர்வ மீமாம்சால, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜுகு பாத்திரம்னு ஒன்று சொல்லுவோம். ஹோமம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த ஆஜியம் வைக்கிறதுக்கு நெய் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வந்து இந்த மரம் இருக்கு, பூவரச மரம். இந்த பூவரச மரத்துல வந்து பண்ற இது ஒண்ணு இருக்கு. யாராவது முந்தின ஜென்மங்கள்ல எப்பாவது ஒரு ஜென்மத்துல அந்த பூவரச மரத்துல அந்த கரண்டியையும் அந்த பாத்திரத்தையும் பண்ணி வச்சிருந்தானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அவன் கெட்ட வார்த்தைகளை கேட்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கெட்ட வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னாவே, நம்மளை யாராவது திட்டணும் அப்படின்னாலும் ஒரு கர்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம், அதனாலதான் சம்பவிக்கும்.
எனக்கு கெட்ட வார்த்தைகளை திட்டுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு கர்மா ஏதோ நம்ம பண்ணியிருப்போம். நல்லதோ கெட்டதோ எது கிடைக்கிறதா இருந்தாலும் நம்மளை ஒருத்தர் அடிச்சாரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ நான் யாரையோ அடிச்சிருக்கேன் ஏதோ ஜென்மத்துல, அதுதான் எனக்கு இப்ப அடியா விழுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மால நடக்கிறது, நான் பண்ணதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரோதம் இல்லாம அந்த குரோதம் உண்டாகும் போது நான் தானே பண்ணேன், நான் தான் பண்ண அனுபவிக்கிறேன், அனுபவி நல்லா அனுபவி அப்படின்னு மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, உபசமனம் பண்றது, சாந்தப்படுத்துறது. குரோதம் வரும், வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா உபசமம் பண்ணி சாந்தப்படுத்தினீங்கன்னா அதுக்கு பேரு அக்ரோதக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தியாகம். தியாகம்னு என்ன அர்த்தம்? தியாகா சந்நியாசகா. தியாகம் அப்படின்னா சந்நியாசம் பண்றது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தோட அம்சம். நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, நிறைய விரக்தர்கள் இருக்காங்க, அதெல்லாம் சத்துவகுணத்தோட காரியம். அதுக்கப்புறம் பூர்வம் தானசிய உக்தத்வாத். தியாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் எடுக்கலாமா சுவாமி? தன்னோட வஸ்துக்களை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தியாகம் தானே பண்றோம், அது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்திலேயே தானம் சொல்லியாச்சு. பூர்வத்துல வந்து முந்தின ஸ்லோகத்துல பூர்வம் தானசிய உக்தத்வா தானம் சொல்லியாச்சு. அப்ப இந்த இடத்துல தியாகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் தான் அர்த்தம் எடுக்கணும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது சாந்தி. சாந்தினா என்ன எடுக்கணும்? அந்த கரணசிய உபசமஹா. அந்த கரணம்னா மனசு. மனசு வந்து பாத்தீங்கன்னா கண்ட விஷயங்கள்ல சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை டிசிப்ளின் கொண்டு வரணும். மனசுக்கு வந்து டிசிப்ளின் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வரவங்கள்ட்ட எல்லாம் யார் வந்தாலும் இப்போ வந்து கரமாலையை கொடுக்கறதுன்னு வச்சிருக்கேன். ஜபமாலையும் கரமாலையும் கையில கொடுக்கறது. 50 வயசுக்கு மேல என்ன பண்ணணும், நாங்க ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எங்க ஆச்சரியர்கள்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஜபம் அதுவா ஓடுற வரைக்கும் வெளியில என்ன பண்ணணும், ஒரு கரமாலையை கையில வச்சுக்கணும். சாதுக்கள்கிட்ட ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதுக்கள் நிறைய பேர்ட்ட கரமாலை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ரிஷிகேஷ்ல இருந்து வர சாதுக்களே அப்படிதான் இருக்காங்க. எல்லா கையிலையும் ஒரு கரமாலை இருக்கும். எப்பவுமே கரமாலையில வந்து பாத்தீங்கன்னா 27 மணி இருக்கிற மாலை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா வாக்கிங் பண்ணும்போதும் போகும்போதும் வரும்போதும் உருட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகாது அப்படின்னா மனசு வேற 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 திங்கிங்ல போகாம ஒரே நாமத்திலேயே பிக்ஸ் ஆகுறது. அப்படி ஆக ஆக மனசு என்ன ஆகும், கண்ட்ரோலுக்கு வந்துருமா. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு சாந்தி அப்படின்னு பேர். அத சொல்ற அந்த கரணசிய உபசமக. அந்த கரணம்னா மனசு, மனசை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது, ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வர்றது. இதுக்கப்புறம் அபைசூனம்னா என்ன சுவாமி அப்படின்னா அபிசூனதா. அபிசூனத்தாருக்கு பேரு அபைசூனம்னு பேரு. அபிசூனத்தான்னு என்ன சுவாமி புரியலையே. பரஸ்மை பரரந்திர பிரகடீகரணம். பரஸ்மைனா நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட குறைகளை குற்றங்களை அவங்கள்ட்ட எல்லாத்துலயும் கம்மியா இருக்கும்ல. மனுஷனா பிறந்தா எல்லாம் குறையும் நிறையும் கலந்துதான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட வந்து பிரகடனப்படுத்துறது இருக்கு பாருங்க. அவர்கிட்ட இந்த தப்பு இருக்கு, அவர்கிட்ட இந்த தப்பு இருக்கு, இதை தப்பு பண்ணார், இதை தப்பு பண்ணார் அப்படின்னு ஊர் ஃபுல்லா போய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றதுக்குள்ள பிபிசி மாதிரி அது பண்ணுனீங்க அப்படின்னா அது தப்பு. அது வந்து உங்களை பொல்யூட் பண்ணும். மற்றவங்களோட குறைய சொல்லி 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 நீங்க அந்த குறை உங்கள்கிட்ட வந்துடும். அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டினா, ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு வாசனை வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ண கிராஸ் பண்ணி போயிடணும். அதனால பரரந்திர பிரகடீகரணம். பரஸ்மைனா மற்ற ஜனங்களோட குறைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பிரகடனம் பண்றோம்ல, அது பண்ணாம இருந்தோம்னா பைசுனம்னா பிரகடனம் பண்றது சொல்றது. அதை வந்து பாத்தீங்கன்னா தத அபாவக அபைசுனம். அது மாதிரி யாரோட குறையும் யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு அபைசுனம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயா. தயான்னு அர்த்தம் கிருப்பையா, ரொம்ப கருணையோட. பூத்தேஷு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ரொம்ப கருணையோட இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துக்கிதேஷு. எல்லா ஜீவராசிகளும் துக்கத்தோட இருக்கும்ல, அந்த துக்கத்தோட இருக்கிற துக்கங்களை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கருணை பண்ணி. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தயா பண்ணினீங்கன்னா என்ன பண்ணணும், தானம் பண்ணணும். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், கில்ட்டியா உள்ளுக்குள்ளார போய் மாட்டிக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் தயா பண்றோமோ அந்த இமீடியட்டா உங்களால என்ன முடியுமோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு தானத்தை பண்ணிடுங்க. எவ்வளவு மினிமமா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ இத்தனை எறும்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படல இந்த எறும்பு, ஒரு கைப்பிடி சர்க்கரையை கொண்டு போய் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. உங்க மனசு வந்து பிரசன்னமாயிடும்.
ஒரு ஜீவராசியை பார்க்குறீங்க, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கஷ்டப்படுறாங்களே என்ன பண்ணுறது? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு போர்வை இருக்குல்ல, அந்த போர்வை தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து பிளாங்கெட் யூஸ் பண்ணாமல் இருக்கோம், நம்ம ஸ்வெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ரோட்டில் இருக்கிற அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இந்த குளிர் நல்ல குளிராச்சு, நம்மள்கிட்ட யூஸ் பண்ணாத கொண்டு போய் கொடுக்கறது. முடிஞ்சா புதுசு கொடுக்கறது, முடியல அப்படின்னா யூஸ் பண்ணது ஏதாவது மூலையில் கிடக்கும், நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், அதை கொண்டு போய் கொடுக்கறது. அப்போ இமீடியட்டாக என்ன ஆயிரும், உங்கள் மனசு பிரசன்னமாயிடும். ஆனால் பார்த்துட்டு ஐயோ பாவம்னு பார்த்துட்டு நீங்க எதுவும் பண்ணாம வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளார மனசுல போய் ஒரு நாட்டா விழுந்துடும். அதனால எங்கெல்லாம் கருணை பண்றீங்களோ அந்த கருணைக்கு பின்னாடி இமீடியட்டா உங்களால முடிஞ்ச தானத்தை செய்ய வேண்டும். துக்கப்படுறவங்களிடத்துல கருணைப்பட வேண்டும் சொல்லியாச்சு. அது எல்லாம் வந்து உச்சி கொட்டிட்டு போயிடுவோம். அதென்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிடுவோம். அது மாதிரி கிராஸ் பண்ணி போகக்கூடாது. துக்கப்பட்டீங்க, கொஞ்சம் கருணாப்பட்டீங்க அப்படின்னா துக்கப்படுறவங்கள்ட்ட உங்களால் முடிஞ்சது என்ன உண்டோ அதை பண்ணிடுங்க. சிம்பிள். ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு பிரசன்னமாயிடும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலோலுப்துவம்னா என்ன அர்த்தம்? இந்திரியானாம் விஷய சந்நிதவ். நான் சொன்னேன்ல பூனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரை ஃபிஷ்ஷோட டப்பாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே அதுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு எடுப்போம். நாங்கள் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு ஷிவரிங் ஆகும். அதே மாதிரி பந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதார்த்தத்தை வச்சோன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்து வாயில் போடுறதுக்கு பார்த்தீங்களா விஷய சந்நிதவ். நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தோன்னே அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அனுபவிக்காம, நமக்கு தான் நம்ம பிளேட்டில் தான் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பொறுமை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இந்திரியானாம் விஷய சந்நிதம். இந்திரியங்கள் எதிர்க்க இருக்கும் போது விஷயங்கள் எதிர்க்க இந்திரியத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவிக்கிரியான விகாரம் இல்லாம சாந்தமா இருந்தீங்கன்னா அலோலுப்துவம்னு பேர். அதே நேரத்துல உங்களால அந்த சாந்தி இல்லை அப்படின்னா லோலுப்துவம்னு பேர். பறக்கா வெட்டின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பக்கம், திருச்சி பக்கம், இதெல்லாம் கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இந்த பக்கம்லாம் பறக்கா வெட்டின்னு சொல்லுவாங்க. உங்க பக்கம் இருக்கா? மதுரை பக்கம் இல்லை, பறக்கா வெட்டின்றத வார்த்தை எங்க ஊர்ல கிராமத்துல எல்லாம் சொல்றதெல்லாம், வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இருக்கு பறக்கா வெட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டான வார்த்தை அது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பறக்கா வெட்டின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டானது அலோலுப்துவம். அதுக்கப்புறம் மார்தவ சொல்லுங்கம்மா. ரஜோகுணம். இது வந்து லோலுப்துவம்ன்றது ரஜோகுணம். சிலது ரஜோகுணத்துல வரும், சிலது தமோ குணத்துல வரும். இதெல்லாம் ரஜோகுணத்தோட இது. அவதிப்படுறது சிலது அதுவும் இருக்கு. ரொம்ப அவதிப்படுறான்ப்பா, ரொம்ப அவதிப்படுறான், அவசரப்படுறான்னு சொல்லுவோம்ல, பாரு எவ்வளவு அவதிப்படுறான் பாரு அப்படின்னுவாங்க, அதுவும் உண்டு. ஆமாம், நிறைய பிரயோகம் இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்தவ அப்படின்னா என்ன அர்த்தம்? மிருதுதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மென்மையா இருக்கிறது, சாஃப்ட்னஸ். அக்ரௌரியம்னு பேரு, குரூரத்தன்மை இல்லாம இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட 2 குணம் இல்லை. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம் பேசுவேன், ஆனா பிரியம் பேச மாட்டேன். நான் மற்றவங்க மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி ஓப்பனா பேசி விட்டுருவேன். அப்ப நான் எனக்கு மார்க் போட்டுக்கிறேன், எனக்கு சத்தியம் பேசுறதுல பிரியம் கொண்டு வரணும். என்னோட குருநாதர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ரொம்ப சத்தியம் பேசும்போதும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பேசினாரோ அதை நான் கொண்டு வரணும்னு என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே சொல்லும்போது மார்தவ அப்படின்னா ஏதோ முந்தின ஜென்மத்தில் வந்து என்ன கர்ண கொடூரமாக இருந்திருப்பேன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிருதுபாவம் கம்மியாக இருக்குது, சாஃப்டாக இருக்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், மெதுவாக சாஃப்ட்னஸை கொண்டு வரணும், யார்கிட்டையும் ஹார்டாக நடந்துக்கூடாது அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல டிக் பண்ணி வச்சுக்கிறேன். அக்ரௌரியம் அப்படின்னா குரூரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஹார்டாக இல்லாமல் இருக்கிறது, வைல்டாக இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்தவன்னு பேர், மிருதுபாவம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஹ்ரீனா என்ன அர்த்தம்? வெட்கப்படுறது, லஜ்ஜான்னு பேர். அந்த வெட்கப்படுறது எதுல அப்படின்னா அதர்ம விஷய பிரவருத்தி. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ம விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி பண்றோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெட்கம் வரணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் ரிஷிகேஷ்ல இருந்து இருக்கும் போது எனக்கு ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பேச வந்துருச்சு. அப்போ லாஸ்ட்ல வரும்போது
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியாக இருக்கேன். நல்ல ஒயிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒயிட் ட்ரெஸ் போடுவேன், அங்கவஸ்திரத்தோட. நல்லா குடுமி வச்சுருந்தேன், நல்லா திரிபுன்றம் இப்போட நல்லா தேஜஸாக இருப்பேன். அப்போ காயத்ரி பண்ணிகிட்டு இருந்தேன், அபியாசம் பண்ணிட்டு இருக்கும்போது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திரிபுன்றம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டு எப்போவுமே இந்த வேஷம் தான், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு என்னை வந்து ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரோல் பாக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். நாங்கள் வேறு ஏதோ டெல்லிக்கு ப்ரோக்ராமுக்காக ஒரு கோயிலுக்காக போயிருக்கோம், வாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போனால் அது தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. அந்த கூட்டம் வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பிரம்மச்சாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபாரின் குட், ஏதோ சென்ட்டோ ஏதோ ஒன்று வாங்கணும், பெர்ஃப்யூமோ ஏதோ ஒன்று வாங்கணும். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம், அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கோம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோட அந்த வேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேஷம் அந்த இடத்துக்கு சூட்டபிளாகவே இல்லை. கொட்டையும் பட்டையும் போட்டு மொட்டையும் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேஷம், அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? அது ஃபுல்லாக ஃபாரின் குட்ஸ் விற்கிற இடம், கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, உடம்பு உரச ஒவ்வொருத்தரும் நடக்கிறாங்க, ரொம்ப பிஸியாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூச்சமாகி போச்சு, என்னடா இது இந்த ஃப்ரெண்டுக்காக இப்படி வந்துட்டோமே அப்படின்னு. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருந்த ஒரு சர்தாரி, அவன் ஒரு ஷாப்கீப்பர், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் அது இதெல்லாம் வச்சு நிற்கிறான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்ன போயிட்டு இருக்கும்போது கப்புன்னு ஒரு இடத்துல இப்படி கை லாக் பண்ணாங்க, நிப்பாட்டி மகாராஜ் ஆப்கோ கியா காம் ஹே இதர் அப்படின்னா, உனக்கு என்ன வேலை இங்கே? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை இங்கே? உன்னோட வேலை என்ன இங்கே? உனக்கு வேலையே இல்லையே, நீ பாட்டுக்கு எங்கேயாவது மடத்தில் கோயிலில் இருக்க வேண்டிய ஆள், நீ எதுக்கு இங்கே ஃபாரின் குட்ஸ் எடுக்கிற, அதுவும் ஸ்ப்ரேலாம் விற்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு. எனக்கு அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இன்னும் மறக்கலை, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் மறக்கலை. அவன் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேள்வி, எனக்கு என்ன வேலை அங்கே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ட இடத்துல போய் நிற்கக்கூடாது. சன்னியாசியா பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கு எந்த வேலையோ கோயிலில் பார்க்கலாம், மடங்களில் பார்க்கலாம், அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ஷேத்திரங்கள்லையோ தீர்த்தங்கள்லையோ பார்க்க வேண்டிய ஆளை வந்து கண்ட இடத்துல போய் நிற்கலாமா? தியேட்டரில் போய் நிற்கலாமா? நான் ஒரு பெரிய மாலில் போய் நிற்கலாமா? கண்ட இடத்துல போய் நிற்கலாமா? நிற்கக்கூடாது இல்லை. அப்போது எந்தெந்த இடத்துல போகணும், தப்பான இடத்துல போகும்போது உடம்பு வந்து கூசணும், தப்பான மனிதர்கள்ட்ட பழகும் போது உடம்பு கூசணும், தப்பான காரியங்கள் பண்ணும்போது மனசு உடம்பெல்லாம் கூசணும். நமக்கு அந்த கூச்சம் உள்ளுக்குள்ளார வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா லஜ்ஜா வரணும். அதர்மத்தில் எப்பெல்லாம் பிரவருத்தி பண்ணுறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து ஐயோ இப்படி பண்ணுறமே பகவானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். அப்போதான் நீ என்ன ஆவீங்க, அதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு வெளில வருவீங்க. ஒரு உறவே நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஒரு உறவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்மண்டு பசுபதிநாதர் கோயிலுக்கு போகிறோம். போய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால என் கூடயே வராங்க. ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டார், சாமி பர்ச்சேசிங் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். தெருவாக வந்து ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னேன், ஏங்க நம்ம பண்ணக்கூடாதுங்க, இது நம்ம சாதுக்களாக இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே அல்லாட வைக்கிறீங்க, இந்த சமயத்தில் நம்ம அல்லாடக்கூடாது அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், வாங்க சாமி அப்படின்னு இழுத்துக்கிட்டு தெருவாக வந்து பர்ச்சேசிங் அலைஞ்சார். நான் என்ன பண்ணேன், இந்த உறவு இனிமே நமக்கு ஆகவே ஆகாது, ஜென்மத்துக்கு இது துக்கம் தான் கொடுக்கணும், மொத்த உறவையே அந்த ப்ரோக்ராம் முடிச்சோடனே கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் அதே காரியம் பண்ணியிருக்கார், நேபாள் போயும் அதே காரியம் பண்ணியிருக்கார், ரிஷிகேஷில் இருக்கும்போது அதே காரியம் பண்ணியிருக்கார். அவருக்கு லஜ்ஜா இல்லை. அப்போ அவருக்கு லஜ்ஜா இல்லாதனால அவர் எதில் பிரவருத்தி பண்ணணும்னு அவருக்கு தெரியாமல் பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்னும். இப்போ எனக்கு லஜ்ஜா இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியத்தில் எதுலேயுமே பிரவருத்தி பண்ணாமல் அப்போ மனசு நிம்மதி ஆகிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஜ்ஜா வேணும் கண்டிப்பாக. அதர்மத்தில் பிரவருத்தி பண்ணும்போதெல்லாம் அந்த லஜ்ஜான்னு சொல்லக்கூடியது வேணும். அதான் ஹ்ரீனு பேர், அங்கே வந்து வெக்கம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அச்சாபலம்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? என்ன எது? இல்ல, அது பயமில்லாத தன்மை, பயமில்லாத தன்மை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாபலம்னா என்ன அர்த்தம்? அச்சாபலம்னா அசதி பிரயோஜனி, பிரயோஜனம் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல் வாக்கு பாணி பாதாதீனாம், வாக்கையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாணி கைகளையோ இல்லை கால்களையோ, பாதாதீனாம் கால்களையோ என்ன பண்றது, அவ்வியாபார இத்திருத்துவம், இதை வந்து பார்த்தீங்கன்னா செயல் புரியாமல் இருக்கிறது. நீங்கள் சும்மா கால் ஆட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பர்பஸ் இல்லாமல் கால் ஆட்டுறது, பர்பஸ் இல்லாமல் கையாட்டுறது, எதையாவது பண்ணுறது,
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எங்கேயாவது ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் மரம் இருக்கும், கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும், நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீ செயினை வந்து வச்சுக்கிட்டு அந்த மரத்தை வந்து கீறிட்டே இருப்பான். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு, இல்லை ஃபோன் பேச வேண்டியதுன்னு ஒழுங்க. அந்த மரம் உனக்கு என்ன பண்ணுச்சு, உன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் கையில் ஒரு கீ செயினை வச்சுக்கிட்டு ஒன்றை போட்டு கீறிக்கிட்டே இருந்தேன்னா ஒத்துப்பியா நீ? மரமும் ஒரு ஜீவராசி தானே. கை சும்மா இருக்க மாட்டேங்குது, எதையாவது பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்கிறது, கீறிக்கிட்டே இருக்கிறது. வண்டி கார் நிப்பாட்டி இருந்தோம் அப்படின்னா கையில் எதையாவது வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறது. கார் வாங்கினவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக பண்ணிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா கையில் எதையாவது வச்சுக்கிட்டு கீறிட்டு இருக்கிறது. இது மாதிரி நிறைய தேவையில்லாத காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் வீட்டில் இருக்கிற போது வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ எதையாவது யூஸ்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நிர்வியாபாரம்னா எந்த ஒரு செயலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு இது பேர் அச்சாபலம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலையும் கண்டினியூ பண்றேன். வந்துருங்க. கிஞ்ச 20 வரைக்கும் சொல்லியாச்சு, 21 இருந்து ஆரம்பிக்கணும். சொல்லுங்கம்மா. காஷ்ட மௌனம் எடுத்துங்களேன். அலோலுப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்ட மௌனம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ப்ராக்டிஸ்லேயே சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஜபத்தில் உட்காடுறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் பண்ணலாமே. இப்போ பாடத்துக்கு வரீங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வச்சுங்க, உடம்பு அசைக்காமல் இவ்வளோ நேரம் நான் இருப்பேன் அப்படின்னு உட்காந்துங்க. ஒரு ஆசனத்தில் உட்காந்தீங்க அப்படின்னா கையை ஆட்டாமல் காலை ஆட்டாமல் என்ன பண்ணுங்கள், பேப்பரை திருப்புறதுக்கு மட்டும் இது பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. வேற எதுக்கும் யூஸ் பண்ணாமல் ஒரே போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓங்கார முத்திரையோ ஏதோ ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு, ஸ்திரீகளாக இருந்தால் யோனி முத்திரை வச்சுக்கோங்க, மற்றவங்களா இருந்தால் ஓங்கார முத்திரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை வந்து மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஜப அனுஷ்டானத்துக்கு போகும்போது தியானம் பண்ணுறதுக்கெலாம் இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம 1.5 மணி நேரம் உட்காரோம், 1.5 மணி நேரத்தையும் கை காலை ஆட்டாமல் ஒரே ஆசனத்தில் உட்கார ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்டைரக்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆசன சித்தி வந்துடும். ஆசன சித்தி வந்துச்சுன்னா யோக சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, துவந்த்வைர் அபிகாத்தக அப்படின்னு சொல்லுது. இருமைகள்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசன சித்தி ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாமல் உடம்பை ஆட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், ஹோமம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட ஹோமம் பண்ணலாம் ஹோம காரியங்களில். ஏன் அப்படின்னா உடம்பு அசையும், கை எடுப்போம், அதை இது பண்ணுவோம், வாக்கில் பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அசைக்காமல் வந்து 1 மணி நேரம் பண்ணு அப்படின்னா 3 மணி நேரம் ஹோமம் பண்ணவங்களால 1 மணி நேரம் கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா தியானம் ஜபம் பண்ணுறது கஷ்டமாகும். ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்திலேயாவது ஜபமாலை இருக்குது, அதையும் விட்டுட்டு கண்ணை மூடி ஒரே போஸ்டரில் தியானம் பண்ண அப்படின்னா 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த அலோலுப்துவம்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக உங்களுக்கு இந்திரிய நிகிரகத்தை கொடுத்து மனோநிகிரகத்தை கொடுத்து சமாதிக்கு கொண்டு போகிறது. அதனால தேவையில்லாமல் இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்காமல் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆரம்பத்திலேருந்து. ஆமாம் ஒரு அம்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அலோலுப்துவம். அதே ப்ராக்டிஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா தமமாக மாறிடும். தமம் நல்லா மாறிச்சு அப்படின்னா சமமாக மாறிடும். சமம் நல்லா மாறிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம்ன்ற சமாதி கொண்டு போயிடும். நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோலுப்துவம் சொல்லும் பார்த்தீங்களா. அலோலுப்துவம்ன்றது மனசோட இந்திரியங்களோட கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதன சதுஷ்டயத்தில் வந்து கொண்டு போய் விட்டுருவோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய். இதுக்கப்புறம் கிஞ்ச மேலும் 21வது இருந்து ஆரம்பிக்கிறேன். தேஜஹ க்ஷமா திருதி சாந்திம் அக்ரோதோ தப்பா சொல்றேன். தேஜஹ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. தேஜஹ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. தேஜக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 இருக்கு. தேஜஸ் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற க்ளோக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றப்பொலிவுன்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ ஆக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோவோடு இருப்பாங்க. மற்ற 4 மனுஷங்க மத்தியில், லௌகிகமாக இருக்கிற மனிதர்கள் மத்தியில் ஆக்ட்ரஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ்லாம் வந்தாங்கன்னா ஒரு பொலிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்கின்ல இருக்கிற ஒரு காந்தி. ஆனால் இங்கே சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேஜகன்றது உங்களுடைய நடத்தையினால, சத்துவகுணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசம் இந்த பாடியில் உண்டாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வெள்ளையாக இருக்கணும், ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், அது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருப்புத்தன்மை, உங்களோட வேல்யூஸை வச்சுக்கிட்டு, சத்துவகுணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். மற்றவங்களை கவர்ந்து இருக்கும். உங்கள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு. நீங்கள் கருப்பாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது வந்து உங்களுடைய நடத்தையிலிருந்து வர்றது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேஜகன்னு பேர். பிரகாசம், நடத்தையினால் சத்துவகுணத்தினால் உண்டாகும் பிரகாசம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் க்ஷமா, ரொம்ப நான் எல்லாத்துட்டையும் சொல்றது, க்ஷமான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது. ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராம் கதிம். இந்த மோட்ச மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜிம்முக்கு போனீங்கன்னா 10 நாளில் ரிசல்ட் தெரியும். நீங்கள் பவர் ஜிம்லாம் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறீங்க, இந்த தம்பிள்ஸ்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற சேஞ்சஸ் தெரியும். ஸ்தூலத்தில் பண்ணினீங்கன்னா. அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்தில் வாக்கை பயன்படுத்தி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சாண்டிங் ஏதாவது கற்றுக்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இமீடியட்டாக கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும். முன்னாடி எனக்குலாம் லலிதா சாஸ்திரமே தெரியாது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன், இப்போ நல்லா சொல்ல முடியுது. எனக்கு வேத மந்திரங்கள்லாம் சரியாக தெரியாது, இப்போ வந்து சொரத்தோடு நல்லா சொல்கிறேனே அப்படின்னு நம்ம உடனே பார்த்துடலாம், ரிசல்ட் தெரிஞ்சிடும். 1 மாதம் 10 நாள் 1 மாதத்துலலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துக்குள்ளார இறங்குனீங்க அப்படின்னா, என்ன சாமி ஜபம் பண்ணிகிட்டே இருக்க ஒன்றுமே தெரியல, வெளில தெரியாது, ரொம்ப டிலே ஆகும். 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பலன் பார்க்க முடியும் உங்களுக்கு, ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ஸ்தூலத்தில் பண்ணினா உடனே கிடச்சிரும், சூக்ஷ்மத்தில் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க வேதாந்த விசாரம் எங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஸ்தூலத்தில் சூக்ஷ்மத்தில் இல்லை சாமி, இது வந்து அகங்கார தத்துவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. புத்திக்குள்ளார இருக்கிற அவித்யாவை நீக்கிறது தான் இப்போ இந்த வேதாந்தம். அப்போ வெளியில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில தெரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம என்ன நினைப்போம், என்னது நம்ம வேதாந்தம் படிச்சுக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே சேஞ்சே இல்லையே. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன வேதாந்தம் படிக்கிற, ஒன்றும் சேஞ்சே இல்லையேன்னு நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ வேதாந்தம் படிக்கிறியா, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளார மாற்றம் நடக்கிறது வெளியில தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வருஷங்கள் கொடுத்து பண்ணும்போது தான் அது வந்து காரணத்தில் உண்டாகிறது, வெளியே மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ரிசல்ட் இல்லைப்பா, இது ரிசல்ட் இல்லை அப்படின்னு தூர போட்டுட்டு போகாமல் இந்த வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். மோட்சம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால பெரிய டிராவல், மகாபிரஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். இதை பெரிய பாதை இது. அப்போ பெரிய பாதைக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைம் கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, எவ்வளோ நடந்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுங்க. பொறுமையாக தான் ட்ராப்பாக ஞானம் சேகரமாகும். கல்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் கல்டிவேஷன் நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ஷமா பொறுமையாக இருந்துக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறார் க்ஷமா திருத்திகி. திருத்தின்றதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கு. தைரியத்துக்கு பேரும் திருத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்றுத்துல நிற்கிறதுக்கு பேரும் திருத்தின்னு பேரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்துக்கு பேரும் திருத்தின்னு பேர். 3 அர்த்தம் இருக்கு திருத்திக்கு. தைரியம், 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு காரியத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அதில் தொடர்ந்து நிற்கிறது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, உற்சாகம். ஒரு காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன உற்சாகத்தோடு ஆரம்பிக்கிறோமோ முடிகிற வரைக்கும் அந்த உற்சாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்தோசியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறது, அதுக்கு பேர் திருத்தி. அதுக்கப்புறம் சௌச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ய சௌச்சம், ஆந்தர சௌச்சம்னு 2. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு இந்த தேகத்தை வந்து வாஷ் பண்ணணும், காலையிலேயே சாயந்தரமும் மத்தியானமும் முடிஞ்சா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெளி சுத்தம்னு பேர். அதுக்கப்புறம் உள் சுத்தம் எது அப்படின்னா நான் சொன்னால 6 ஜெபம், நிறைய குவாலிட்டிஸ், பக்தியிலேருந்து ஆரம்பித்து நல்ல குணங்கள்லாம் வச்சுக்கிட்டு
காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி அழுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு பேரு அகசுத்தம் அப்படின்னு பேர். அப்ப பாஹ்ய சௌச்சம் ஆந்தர சௌச்சம்னு 2 விதமான சௌச்சம் சொல்றோம். சுத்தம். அதுக்கப்புறம் அத்ரோகோ, எந்த ஜீவராசிக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கும் துரோகமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணினீங்க அப்படின்னா போச்சு, இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. யாருக்கும் துரோகம் பண்ணாம இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நாத்திமானிதா. நாத்திமாத்தி என்னத்தனா தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறது. நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் அப்படின்னு தற்பெருமையா பேசுறது இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ண. நம்மளாம் ஒண்ணும் இல்லை, மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஈஸ்வர ஒரு கிருப்பை பண்ணார், அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்கு பெருமை அப்படின்னா ஈஸ்வரனோட பெருமை தான். நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பெருசா பண்ணோம்? ராஜராஜ சோழன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோயிலை கட்டணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளோடது என்ன இருக்கு? நம்மளோடது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா துச்சமா நான் ஒண்ணும் இல்லை சாமி, நத்திங் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நாத்திமானிதான்னு பேரு. தற்பெருமை இல்லாமை, தற்பெருமை இல்லாம இருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு நாத்திமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இந்த குவாலிட்டிஸோட, இப்ப சொன்ன 26 குவாலிட்டிஸோட அபிஜாத்தசிய அப்படின்னா பிறந்தவங்களுக்கு, யாரெல்லாம் இந்த குவாலிட்டியோட பர்த்லயே பிறவியிலேயே இந்த குணங்களோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீம் சம்பதம் பவந்தி, இந்த தெய்வீக சம்பத்துக்களோட இருக்காங்க. இந்த சம்பத்துக்கு என்ன பேரு? இந்த வேல்யூஸ் 26 வேல்யூஸ்க்கும் பேரு தெய்வீக இயல்புகள், தெய்வீக செல்வங்கள் அப்படின்னு பேரு. சம்பத்துனா சம்பத்தி, வெல்த். இந்த வெல்த்துக்கு என்ன பேரு அப்படின்னா தெய்வீ சம்பத்து அப்படின்னு பேரு, தேவதா வெல்த். நீங்க வந்து தேவதையோட குணத்தோட இருக்கீங்க, சத்துவகுண பிரதானமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாகின்றது. ஹே பாரத அப்படின்னு சொல்லிட்டார். பாஷித்துக்கு வந்துருங்க. தேஜகா, தேஜகனா என்ன அர்த்தம்? பிராகல்பியம்னு பேர். நான் உங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தப்பு பண்ணி வச்சிருக்கேன். தமிழ்ல வியாக்கியானத்துல தேஜஸ் என்றால் தோளில் உண்டாகும் காந்தி ஆகும்னு போட்டிருக்கேன்ல, தோளில் உண்டாகும் காந்தி இல்லைன்னு போட்டுங்க. உண்டாகும் காந்தி இல்லை. தோல்னா ஸ்கின்னுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோற்ற பொலிவு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளார ஸ்கின்னுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோ, அது இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ்ன்றதுக்கு அர்த்தம் அது இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தேஜஸ் தான் சொல்லுவாங்க, பிரகாசம் தான், அது இல்லை. அப்ப தேஜஸ்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிராகல்பியம் அப்படின்னா சத்துவ குணத்தை நீங்க அனுஷ்டானம் பண்றதுனால. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க, வாத்தியார் வந்தாருன்னா எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க தெரியுங்களா. அவர் வந்து வாத்தியார், அவரோட ஒழுக்கம் இருக்குல்ல, அவரோட அந்த குவாலிட்டி, அவர் வந்து அழகாலாம் இருக்க மாட்டார். டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகாலாம் இருக்க மாட்டாங்க, என்ன வழியே தான் இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் வராங்கன்னா மார்க்கெட்ல மத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஒரு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்ச பிராமணர், நல்ல ஒழுக்கமான பிராமணர் வராரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிற்பாங்க. பெரியவங்க வராங்க அப்படின்னா நம்ம எல்லாம் நிற்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தேகத்துல இருக்கிறதுல நடத்தையில இருந்து உண்டாகக்கூடிய ஒரு பிரகாசம், அந்த டிக்னிட்டி, அவங்களோட நேர்மையில இருந்து உண்டாகிறது, அவங்களுடைய குணங்களோட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபாவம் உண்டாயிருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு தன்மை பிரகாசம் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். பிராகல்பியம் ந தொகதா தீப்திகி. இந்த தொக்குன்னு சொல்லக்கூடிய தோல், ஸ்கின்னில் இருந்து உண்டாகக்கூடிய பிரகாசம் இங்கு சொல்லப்படவில்லை. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும், நான் மாத்தி எழுதியிருக்கேன், அந்த தோளில் உண்டாகும் காந்தின்ற பிரகாசம் இல்லை. அப்ப எது? நடத்தையினால் உண்டாகக்கூடிய பிரகாசம் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் க்ஷமான என்னது? க்ஷமாக்கு சொல்றாரு அக்ருஷ்டஸ்ய தாடிதஸ்யவா. இது அப்படியே அக்ரோதஸ்யன்னு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், குரோதமின்மைன்னு பார்த்துருக்கோம் பாத்தீங்களா, அதே மீனிங் இங்க எடுக்கிற. என்னன்னா யாராவது நம்ம மேல கோபப்பட்டு நம்மளை திட்டினாலோ, தாட்டிதஸ்ய நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணி அடிச்சாலோ, இந்த ரெண்டுத்திலையும் அந்தர் விக்ரியா அனுத்பத்தி, மனசளவுல எந்த ஒரு விகாரமும் இல்லாம மனசு சாந்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு உற்பன்னாயாம் அவ்விக்ரியாயாம் பிரசமனம். மனசுல ஏதாவது ஒரு சலனம் உண்டாச்சுன்னா அந்த மனசுல உண்டாகிற சலனத்தை வந்து பாத்தீங்கன்னா சாந்தி பண்றது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரோதம் என்று முன்னாடி சொன்னோம்.
நாங்க அக்ரோதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோதம் வரும், வந்தா அதை வந்து பாத்தீங்கன்னா என் கருமா நான் அனுபவிக்கிறேன்னு உபசமம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் அக்ரோதகன்னு முன்னாடி சொல்லிட்டோம். இப்ப சொல்லக்கூடிய அந்த க்ஷமான்றது என்ன அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இத்தம் க்ஷமாயா அக்ரோதஸ்ய விசேஷக. நீங்க அக்ரோதத்தை பழகி 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 நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த க்ஷமான்றது என்ன, பொறுமையா எது நடந்தாலும் மனசுல விகாரம், இயல்பாவே விகாரம் இல்லாம இருக்கிறது. முதல்ல விகாரம் வந்து அதை வந்து சாந்தப்படுத்தினீங்கன்னா அக்ரோதம்னு பேரு. அது பிராக்டிஸ் பண்ணி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகும் போது ஸ்பெஷலா உங்களுக்குள்ளார எந்த விகாரமும் இல்லாம எது நடந்தாலும் சாந்தமா இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு க்ஷமா அப்படின்னு, பொறுமைன்னு பேரு இயல்பாவே. இதை எங்க பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமை எங்க பிராக்டிஸ் பண்ணணும், டோக்கனை போட்டுட்டு டாக்டர்கிட்ட என்ன பண்ணணும், உட்காரணும். 26 76 எதையாவது நம்பர் இருக்கு, நமக்கு முன்னாடி 50 பேர் 100 பேர் இருப்பான். எந்த மர்மரிங் இல்லாம என்ன பண்ணணும், பேசாம குவைட்டா உட்கார்ந்துருக்கோம். அதே மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா தர்ம தரிசனத்துல கிரௌடா இருக்க இடத்துல போய் தர்ம தரிசனத்துல நின்றுக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும், ரியாக்ஷன் இல்லாம மனசு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சாந்தமா மனசுல விகாரம் இல்லாம இருக்கணும். இது மாதிரி இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷமா அதிகமா உண்டாகும். நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருத்தி. திருத்தில என்ன அர்த்தம், 3 அர்த்தம் சொன்னோமா. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார், திருத்திக்கு அர்த்தம் உற்சாகத்தை சொல்றார். வேற இடத்துல சொல்லும் போது ஒன்னுல தொடர்ந்து நிக்கிறத சொல்லுவார். இங்க வந்து திருத்தின்றதுக்கு அர்த்தம் உற்சாகம். உற்சாகம் என்னது, தேகேந்திரியேசு அவசாதம் பிராப்தேசு. ஒரு காரியத்துல ஈடுபட்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா தேகம் வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்து போகுது. அவசாதம்னா தளர்ச்சி உண்டாகுது. இந்திரியங்கள்ல தளர்ச்சி, தேகத்துல தளர்ச்சி, மனசுல தளர்ச்சி, லூஸ் ஆயிடுறது. ஒரு காரியத்துல பண்ணிட்டு இருக்கும் போதே லூஸ் ஆகிறது. அது மாதிரி பிராப்தி ஆகும் போது தஸ்ய பிரதிஷேதகா, அதை பிரதிஷேதம் பண்ணி ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கணும். யாரோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்க, வெளியில இருந்து மோட்டிவேஷன்லாம் நடக்காது. அப்ப உற்சாகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே நம்ம என்ன பண்ணணும், எப்பெல்லாம் நம்ம தளர்ந்து போறோமோ அப்பெல்லாம் அதை நிஷேதம் பண்ணி என்ன பண்றது, அந்த கரண விருத்தி விசேஷம் உள்ளுக்குள்ளார ஒரு தாட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புலையோ தேகத்திலேயோ மனசுலையோ நடக்கிற அந்த தளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எது போக்குகின்றதோ அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு பேரு, அந்த கரண விசேஷ விருத்திக்கு பேரு என்ன பேரு, திருத்தின்னு பேரு. ஏன உத்தம்பிதானி கரணானி, எந்த ஒரு தாட்டு வந்து உங்களை வந்து உத்தம்பனம்னா ஒரு நல்லா வந்து உற்சாகத்தை கொடுக்குதோ, ஒரு உணர்ச்சியை கொடுத்து அந்த காரியத்துல நல்லா ஃபோர்ஸபிளா நீங்க இறங்குறீங்களோ, தேகச்ச ந அவசீதயந்தி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேகம் இந்திரியங்கள்லாம் தளர்ச்சி இல்லாமல் போகுமோ அந்த கரணத்துல உண்டாகிற மனோவிருத்திக்கு பேரு திருத்தின்னு பேரு. இதுக்கு டைரக்டா சொன்னீங்கன்னா உற்சாகம் அப்படின்னு பேரு. இப்ப சொல்லுங்கம்மா. ஆமா, அதான் 3 அர்த்தம் சொல்லியிருக்கேன்ல. தைரியம்னு சொல்லலாம், தொடர்ந்து ஒரு விஷயத்துல நிக்கிறதுக்கு பேரு திருத்தின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் உற்சாகம்னு சொல்லலாம். 3 அர்த்தம் இருக்குன்னு நான் முதல்ல மீனிங் சொல்லும் போதே சொல்லிட்டேன். தைரியம் திருத்தினா தீரகா நம்ம சொல்லுவோம், தீரபாவம். இந்த இடத்துல ஆச்சாரியார் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றார், உற்சாகத்தை சொல்றார். நம்ம மோட்டிவேஷன் பண்றோம்ல, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமா, கேட்டுட்டு இருக்கீங்களே, ஒன்றும் தளர்ச்சி இல்லாமல் பூர்ணமாக முடிகிற வரைக்கும் உற்சாகமாக கேட்டுட்டு இருக்கீங்களே. அப்போ உங்கள்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் இருக்குன்னு தான் அர்த்தம், திருப்தி இருக்கு. இதையே தொடர்ந்து நிற்கிறீங்கல்ல, 530 கிளாஸ் ஆகியும் தொடர்ந்து நீங்கள் ஒன்றுத்துல நிற்கிறீங்கல்ல, அப்போ உங்கள்கிட்ட திருப்தி இருக்கு. அப்போ திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 80-85 பேத்துக்கும் வந்து திருப்தி இருக்கு. உற்சாகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பூர்ணமதி எப்படா முடியும் அப்படின்னு இல்லாமல் உற்சாகத்தோடு கேட்குறீங்க. அப்போ திருப்தி வந்து தொடர்ந்து நிற்கிறதும் இருக்கு, உற்சாகமும் இருக்கு, இந்த 2 இருக்கு. தீரத்தன்மை, தைரியமா இருக்கீங்களே, அதுவும் இருக்கு. இந்த 3 குவாலிட்டியும் வந்துருக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உற்சாகம் என்ன பண்ணு தெரியுங்களா, மோட்டிவேஷன் பண்ணுறது. மோட்டிவேஷன் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்தோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறது,
நம்ம பெரிய பெரிய ஸ்டோரிலாம் ஏதாவது சொல்லி ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் கொம்பு சீவுற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே மோட்டிவேட் பண்ணி விட்டுறது. எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா யுரேகா ஃபோர்ப்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டாட்டாவோடது. மார்க்கெட்டிங் போவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு டார்கெட் போட்டுருவாங்க. டார்கெட் போட்டால் ஐயோ மண்டை காஞ்சிரும், ஏறி இறங்கி ரொம்ப என்னடா ஜீவனம் இப்படி ஆகிப்போச்சுன்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளர்ச்சி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஒரு இதில் மோட்டிவேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பார்த்தா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு முறையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது ஒரு தாட்டு உங்களுக்குள்ளார போய் அந்த தாட்டு என்ன பண்ணும், உற்சாகமாக காரியம் பண்ண வைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வெளியிலேருந்து ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே ரீஜென்ரேட் பண்ணுறது நம்மளை ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மோட்சம் கொடுக்கும், இது உற்சாகமாக இறங்கணும் அப்படின்னு பெரியவங்களை பார்த்து 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 எவ்வளோ கஷ்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தி தேவிலாம் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க, எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. கடைசியில் ஜெயிச்சாங்கல்ல, பாண்டவர்கள் தானே ஜெயிச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டோன்னா பலன் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம காரியங்களில் தளர்ச்சி இல்லாமல் இறங்கணும். நம்ம அப்படி இறங்கணும் அப்படின்னா நம்மளே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணுறது தான் இந்த இடத்துல திருப்தி அப்படின்னு சொல்கிறது. இது அப்புறம் சௌச்சம் வந்துடுது. சௌச்சம்னா என்ன அர்த்தம், த்விவிதம், 2 விதமாக சௌச்சம் சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிருத்து ஜலகிருத்தம், மண்ணை வச்சுக்கிட்டு, மண்ணுனா மண்ணோட தத்துவம் எது, சோப்பெல்லாம் வச்சு நம்ம சுத்தப்படுத்துறது, பாடியை சுத்தப்படுத்துறது ஒன்று. பாகியம், அதுக்கு பேர் பாகிய சௌச்சம்னு பேர். அதுக்கப்புறம் ஆபியந்தரம் அப்படின்னு என்ன அர்த்தம், மனோபுத்தியாதிபியோ நைர்மல்யம், மனசுலையும் புத்தியிலையும் எந்த அழுக்கும் சேராம, காமக்ரோதாதிகள் சேராம பார்த்துக்கிட்டோம், நல்ல சுத்தமான மனசுல எண்ணங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா ஆந்தர சௌச்சம் அப்படின்னு பேரு, ஆபியந்தர சௌச்சம்னு பேரு. அதுக்கப்புறம் மாயா ராகாதி காலுஷ்ய அபாவ ஆச்சாரியர் சொல்றார், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கள்ளங்கப்பட்டம் இல்லாம, மாயானா கள்ளங்கப்பட்டம் இல்லாம, ராகாதி காமக்ரோதம் இல்லாம, கள்ளங்கப்பட்டம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்தர சௌச்சம், ஆபியந்தர சௌச்சம் அப்படின்னு பேரு. திவிதம் சௌச்சம், 2 விதமா சௌச்சம், வெளி சுத்தம் அதுக்கப்புறம் உள் சுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத்ரோகனா என்ன அர்த்தம், அத்ரோகனா பர ஜிகாம்சா பாவக அகிம்சனம், மற்ற ஜீவராசிகளை வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுறது மூலமாக மற்றவங்களை நாசம் பண்ணுறது இல்லாமல், ஹிம்சை பண்ணுற இது இல்லாமல் இருந்துச்சுன்னா, துரோகம் பண்ணிங்கன்னா மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சையோட வேற ஒரு இதான், அஹிம்சை வந்து நேரடியாக தாக்குறது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அத்ரோகம் பண்ணுறது மூலமாக ஹிம்சை தான் நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பர ஜிகான்சா பாவகன என்ன அர்த்தம், பிற ஜீவராசிகளை பிளான் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ணாமல் இருத்தல். ஒன்று ஹிம்சை பண்ணுறது நேரடியாக ஹிட் அடிச்சு கொள்றது, மற்றவங்களை டைரக்டா ஹர்ட் பண்ணுறது. ஆனால் வந்து அத்ரோகம்ன்றது துரோகத்தை பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சையோட வேற வெரைட்டி தான், ஹிம்சை பண்ணாமல் இருத்தல், அத்ரோகம். அதுக்கப்புறம் நாத்தி மானித்தான என்ன அர்த்தம், அத்தியர்த்தம் மானக, அதிமானக, ரொம்ப தன்னை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா நினைச்சுக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன குடும்பம் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு பேரு அதிமானகன்னு பேரு, ரொம்ப தன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிறது. ச யஸ்ய வித்யதே, இந்த குணம் யார்கிட்ட ரொம்ப தற்பெருமை இருக்கோ ச அதிமானி, அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமானின்னு பேர், தற்பெருமை பிடிச்சவர். ரொம்ப தற்பெருமை, பீத்திக்கிறான்னு சொல்லுவோம்ல, தன்னையே தான் பீத்திக்கிறான்ப்பா அப்படின்னு. அது அதே நேரத்தில் தது அபாவக, அந்த குணம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதிமானிதான்னு பேர். அதிமானிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது அந்த தத்பாவக அதிமானிதா, அந்த தன்மைக்கு பேர் அதிமானித்துவம்னு பேரு. அது இல்லாம இருக்கிறது தது அபாவக, அது இல்லாம இருந்துச்சுன்னா நாத்திமானிதான்னு பேரு. அப்ப என்ன பண்ணுது, தான் தான் என்ன பண்றேன்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா நினைச்சுக்காம, நான் ஒன்றும் இல்லை சாமி, மனசுல எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு ஒரு பெருமையும் வேணாம், நான் என்ன சாதாரண ஆள், வந்தேன் போயிடுவேன், அல்பம் நாளாம் அப்படின்னு மனசுக்குள்ளார வந்து தன்னை பத்தி ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிறது, வினயபாவத்தோட இருக்கிறது. அந்த வினயபாவத்துக்கு பேர் தான் நாத்திமானித்தான்னு பேர், தற்பெருமை இல்லாமை. அதுக்கப்புறம் ஆத்மனக
பூஜ்யதாதிஷய பாவனா அபாவக இத்தியர்த்தக. தனக்கு எல்லாம் மாலை போடணும், தனக்கு எல்லாம் பூஜா பண்ணணும், தன்னை எல்லாம் ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. பூஜ்யதா அதிசய பாவனா, என்னை எல்லாரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், எனக்கு மாலை மரியாதை போகணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஸ்துதி பண்ணணும், நீங்கள் கிரேட் கிரேட்னு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் நாதிமானிதா அப்படின்னு பேரு இத்தியர்த்தக. 2 லைன் தான். அதுக்கப்புறம் பவந்தி, இவைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அபயாதீனி ஏததந்தானி. முதல் ஸ்லோகத்துல அபயம் சத்வசம் சுத்தின்னு ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாதிமானிதா வரைக்கும் இருக்கிறது. மொத்தம் 26 குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். நேச்சர் இந்த 26 பார்த்தீங்கன்னா ஏத்தது அந்தானி இது வரைக்கும் சொன்னது சம்பதம். இதுக்கு என்ன பேரு? சம்பதம்னு பேரு. இந்த சம்பதம்னா என்ன அர்த்தம்? வெல்த். இது எல்லாம் செல்வம். இந்த வெல்த் எப்படிப்பட்டது அப்படின்னா அபிஜாத்திய, இது பிறந்தவங்களுக்கே இந்த குணங்கள் இருக்கு அப்படின்னா அபிஜாத்தம்னா பிறந்தவனுக்கு இந்த 26 குணங்கள் இயல்பாவே பை பர்த்லயே இருக்கு. கிம் விசிஷ்டம், இந்த வெல்த்துக்குலாம் என்ன பேரு, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிம் விசிஷ்டம் சம்பதம். இந்த வெல்த் எதோட கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு தெய்வீம். இந்த சம்பதம் எல்லாம் தேவதைகளோடது, சொர்க்கத்திலிருந்து வந்தவங்களோட குவாலிட்டி, சத்துவகுண பிரதானம். அதனால இதுக்கு பேரு தெய்வீம், தேவானாம் சம்பதம், தேவர்களுடைய வெல்த். இதெல்லாம் தேவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சத்துவகுணமா இருந்தோம் அப்படின்னா தேவதையா பிறப்போம். அப்ப தேவதையா பிறந்துட்டு இந்த உலகத்துக்கு அவன் மனுஷ ஜென்மம் எடுத்தான் அப்படின்னா தேவதையா இருந்தவன்கிட்ட இருக்க குவாலிட்டி அப்படியே மனுஷங்கள்கிட்ட வரும். சத்துவகுண பிரதானமா இங்க வந்துருவாங்க. அவங்கள்ட்ட நேச்சுரலாவே இந்த 26 குணங்களும் இருக்கும். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இவன் முந்தின ஜென்மத்துல தேவதையா இருந்திருப்பான். சொர்க்கத்துக்கு மேல நிறைய லோகங்கள் இருக்குல்ல, அங்க இருந்த லோகம் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற லோகங்கள்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கான். அதனால்தான் இவன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவானாம் சம்பதம், தேவதைகளுடைய செல்வம் இது. அது மட்டும் இல்ல அபிலட்சிய ஜாத்தசிய, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்டானவனுக்கு, இந்த குணங்களோடு உண்டானவனுக்கு தெய்வீ விபூத்தி அர்கசிய. அது மட்டும் இல்ல இவன் அடுத்த பிறவி எங்க போவான், இந்த குணங்களோட சத்துவ குணங்களோட இந்த பிராக்டிஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அவன் என்னவான், தேவதையா பிறக்கிறதுக்கான அருகதைகள் அவனுக்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல பாவி கல்யாணசிய இத்தியர்த்தக. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இவனுக்கு நல்ல மங்களம் உண்டாகும். என்ன பண்ணுவான், திரும்ப இந்த சத்துவ குணத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்லையும் அவனுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா மங்களம் உண்டாகும். ஒன்று பரலோக பிராப்தி உண்டாகும், இல்லை அப்படின்னா மோட்சத்தையே அடையிறதுக்கான பிராப்தி உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஹே பாரத அப்படின்னு சொல்லியாச்சு. பாரதன் என்ன அர்த்தம், பிரகாசத்தில் சத்துவகுணத்தில் மகிழ்வாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இதோட கண்டினியூட்டி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். சுவாத்தியாயத்தை விடாம பண்ணிக்கிட்டே இருங்கஜி. சுவாத்தியாயத்தை விடாம பண்ணிக்கிட்டு ஒரு ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பார் நெருங்க. இந்த குவாலிட்டி எல்லாம் பின்னாடி 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 எல்லாம் வந்துடும். வேற எதுவும் பண்ண வேணாம். 1.5 மணி நேரம் உட்கார வச்சாச்சு இல்லை, 1.5 மணி நேரம் இப்போ பொறுமையாக உட்காடுறீங்கல்ல, க்ஷமா வந்துருச்சு. இதில் இருக்க நிறைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சுவாத்தியாயத்திலே வந்துடும். தமம் வந்துடும், சாந்தி வந்துடும், க்ஷமா வந்துடும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி பின்னாடியே வந்துடும். தொடர்ந்து அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். வெறும் கிளாஸில் சும்மா உட்காருங்க போதும், ப்ளைனாக உட்காரு, எல்லாம் வந்துடும். நமஸ்கார் நமஸ்கார்.